வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கள்ளத்தனமாக சாராய விற்பனை கண்டுகொள்ளாத கலால்துறை அதிகாரிகள். மதுபான கடை அருகே வாய்க்காலில் ஆண் சடலம், உடலை கைப்பற்றி கொலையா என போலீசார் விசாரணை. ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்து பாஜக இளைஞர் அணியினர் போராட்டம். இந்துக்கள் பற்றிய ராகுலின் கருத்துக்கு எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். பாராளுமன்றத்தில் பாஜக மற்றும் இந்துக்களை வன்முறையாளர்கள் என தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் அவரது உருவப்படத்தை எரித்தும் செருப்பால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது பாஜக மற்றும் இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் என ராகுல் காந்தி பேசியுள்ளதை கண்டித்தும் இதற்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் 50க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்தும் தீயிட்டு கொளுத்தியும் உருவப்படத்தினை செருப்பால் அடித்தும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் திடீரென காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக ஓடினர். அப்போது போலீசார் அவர்களை தடுக்க முற்பட்டதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர். பேனரை கிழித்து அகற்றிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதம். தவளக்குப்பத்தில் பரபரப்பு. புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடமான இந்த பகுதி எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும். எனவே திருமணம், மஞ்சள் நீர், காதணி விழா, பிறந்தநாள் மற்றும் கண்ணீர் அஞ்சலி என அனைத்து நிகழ்ச்சிகளும் சாமானியர்கள் முதல் அரசியல் தலைவர்கள் வரை பேனர் வைத்து சுக துக்க நிகழ்வை வெளிப்படுத்துவர். அந்த வகையில் இன்று காலை நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்காக டாக்டர் அம்பேத்கர் புகைப்படத்தினை தலைமையாக கொண்டு பல்வேறு பேனர்கள் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் திருமண நிகழ்ச்சி முடிவதற்குள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேனரை கிழித்து அப்புறப்படுத்தினர். இதனை அறிந்து அங்கு ஒன்று திரண்ட நிகழ்ச்சியாளர்கள் டாக்டர் அம்பேத்கர் புகைப்படத்துடன் பேனர் வைத்துள்ளோம், ஆளும் கட்சி பேனர் வைத்தால் மாத கணக்கில் உள்ளது, நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, இந்த நிலையில் பேனரை கிழித்து அகற்றுவது எந்த விதத்தில் நியாயம், இதனால் நிகழ்ச்சிக்கு வந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என்ன நினைப்பார்கள், இதனால் எங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது என்று கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனையடுத்து தவளக்குப்பம் காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா மற்றும் காவலர்கள் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தினர். இதனால் தவளக்குப்பத்தில் 4 முனை சந்திப்பில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் குத்தகை உரிமம் முடிவடைந்துள்ளதால் புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள அனைத்து சாராய கடைகளும் சாராய விற்க கலால்துறை தடை விதித்துள்ள நிலையில் பெரும்பாலான கடைகளில் கள்ளத்தனமாக சாராய விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது.
புதுச்சேரி அரசுக்கு சாராயம் மற்றும் கள்ளுக்கடை மூலம் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 110 சாராய கடைகளும் 92 கள்ளுக்கடைகளும் உள்ளன. இக்கடைகளுக்கு ஆண்டுதோறும் 5% கிஸ்தி தொகை உயர்த்தி ஆன்லைனில் ஏலம் விடுவது வழக்கம். இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகளின் 2024-25 ஆண்டிற்கான குத்தகை உரிமத்திற்கான ஏலம் கலால் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நடந்து வருகிறது. கடந்த 3 நாட்களாக கிஸ்தி தொகை உயர்வை காரணம் காட்டி ஒருவர் கூட சாராய கடையை ஏலம் எடுக்கவில்லை. இதனால் கிஸ்தி தொகையை மேலும் 5% குறைத்து ஏலம் விட கலால் துறை முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே 2023-2024 ஆண்டிற்கான குத்தகை உரிமம் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்துவிட்டது. இதன் காரணமாக ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் புதிய குத்தகை உரிமம் பெற்றவர்கள் மட்டுமே சாராயம் விற்க முடியும். இதுவரை யாரும் ஏலம் எடுக்காததால் புதுச்சேரி, காரைக்காலில் இயங்கி வரும் அனைத்து சாராய கடைகளும் சாராயம் விற்பனை செய்ய கலால் துறை தடை விதித்துள்ளது. மேலும் யாரேனும் சாராயம் விற்றால் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் கலால் துறையின் தடையை மீறி பெரும்பாலான சாராய கடைகள் தங்கு தடையின்றி எந்தவித அச்சமும் இல்லாமல் சாராய விற்பனை செய்து வருகின்றனர். இதனை காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது. கலால் துறையின் அனுமதி இல்லாமல் சாராய விற்பனை புதுச்சேரி முழுவதும் அமோகமாக நடைபெற்று வருவதால் விஷச்சாராயம் விநியோகிக்க வாய்ப்பிருப்பதால் இத்தகைய கடைகளை மூடி சீல் வைக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. ரெட்டியார்பாளையம் கழிவுநீர் வாயு கசிவு சம்பவம் போல் நடைபெறாமல் இருக்க நகர பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என விக்னேஷ் கண்ணன் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் கழிவுநீர் வாய்க்காலில் விஷவாயு கசிதலும் அடைப்பால் கழிவுநீர் வழிந்தோடி சுகாதார சீர்கேடு விளைவிக்கும் நிகழ்வும் இன்னமும் தொடர் நிகழ்வாகவே இருந்து வருவது மிகவும் வெட்கக்கேடான வேதனையான விஷயம் என்றும், ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதிகளை தொடர்ந்து தற்போது ஸ்மார்ட் சிட்டியின் மைய பகுதியான செட்டி தெரு போன்ற பிரதான வீதிகளிலும் கால்வாய் அடைப்பினால் மேன்ஹோல் வழியாக துர்நாற்றம் கூடிய அசுத்தமான கழிவுநீர் பீரிட்டு வழிந்தோடி பொதுமக்களுக்கு மிகுந்த இன்னல்கள் உண்டாக்குவதோடு பள்ளி செல்லும் மாணவ மாணவியர்களுக்கு சுகாதார கேடு விளைவிக்கின்ற மோசமான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் முகம் சுளிக்க வைக்கிறது. பொதுப்பணித்துறையின் அதிகாரிகளின் முறையான தொடர் கண்காணிப்பு இல்லாத நிலையும் அலட்சிய போக்குமே இதுபோன்ற விளைவுகளுக்கும் விபத்துகளுக்கும் முக்கிய காரணம். பொதுப்பணித்துறையின் இந்த மெத்தன போக்கால் இன்னமும் எவ்வளவு உயிர் சேதம், சுகாதார கேடு விளைவிக்கும் அபாயத்திற்குள்ளாக போகிறது என தெரியவில்லை. எனவே புதுச்சேரி வாழ் மக்களையும் சிறார்களையும் மாணவ மாணவியர்களையும் சுகாதார கேட்டிலிருந்து விரைந்து காத்திட அரசு இயந்திரங்கள் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிட்டு செயலாற்ற துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக இந்த அரசினை கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். பணிக்கொடை மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி 50% நிலுவை ஊதியத்தை வழங்க கோரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் அங்கன்வாடி ஊழியர்கள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய பணிக்கொடையை வழங்க கோரியும், 6வது ஊதிய பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க கோரி 50க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சாரம் பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். பணியாளர் சங்கத்தின் சார்பாக இங்கே மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பது ஒரு தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது. அவங்களுடைய முக்கியமான 2 கோரிக்கை இருக்கிறது. ஒன்று, அவருடைய பணிக்கொடை. குறைஞ்சபட்சம் ஒரு பெர்மனண்ட் ஊழியர் 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு அதுக்கடுத்து எத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு அவங்க ரிட்டையர் ஆகிறாங்களோ அதை கணக்கு பண்ணி பண்ணக்கூடிய அந்த பணிக்கொடை என்பது அவங்களுக்கு உரிமை. அதுக்காக ஒரு வழக்கு தொடுத்து அதில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அந்த பணிக்கொடை எதிர்த்து இந்த அரசாங்கம் கோர்ட்டில் போயிட்டு ஒரு தடை வாங்கியிருக்கிறது. பொதுவாக நம்ம முதலமைச்சரே சொல்லுவார், ஒரு ஊழியருக்கு சார்பாக ஏதாவது ஒரு கோர்ட்டில் ஒரு உத்தரவு வந்ததுன்னா அதுக்கு மீது நீங்கள் என் மேலே அப்பீல் போவாதீங்க, அதை அந்த ஊழியர்கள் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த முதல்வருடைய உத்தரவை மீறி இவங்க
போய் ஹைகோர்ட்டில் தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. இந்த அரசாங்கம் உடனடியாக முதல்வருடைய அந்த ஆலோசனைக்கு ஏற்பட்டு அந்த வழக்கை முதல்ல வாபஸ் வாங்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5வது 6வது ஊதியக்குழுவில் இன்னும் 7வது ஊதியக்குழு புதுச்சேரி மாநிலத்தில் ரன் பண்ணிட்டாங்க. 8வது ஊதிய வழக்கு சூழலில் 6வது ஊதியக்குழு கொடுக்கப்பட்ட அந்த அரியரில் ஒரு 50% அரியர் இன்னும் அங்கே வேலை செய்யக்கூடிய ஹெல்ப்பருக்கு கிடைக்கல. பல ஊழியர்கள் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இது திரும்பி இந்த கோரிக்கை பல ஆண்டுகளாக சொன்னால் கூட காசு இல்லை இந்த அரசாங்கத்திட்ட காசு இல்லைன்றது யாரும் நம்ப முடியாது. பல விஷயங்களுக்கு இவங்க கண்ணபண்ணன் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஊழியர் வேலை செய்ய ஊழியருடைய உரிமையை பாதுகாக்கிறது கூட ஒரு தகுந்த நிதியை ஒதுக்க அந்த அரசாங்கம் என்பது வஞ்சித்து வருகிறது. அதெல்லாம் இவங்க அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த தர்ணா போராட்டம். காட்டேரிக்குப்பம் அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை சார்பில் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடி கொம்யூனியன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு காட்டேரிக்குப்பம் அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை சார்பில் பரிசுகள் வழங்கி பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் முதலிடம் ராஜஸ்ரீ, 2ஆம் இடங்களை சந்தியா மற்றும் ரிஷிதாவும், 3ஆம் இடத்தை சுவாதியும் பிடித்தனர். இவர்களை பாராட்டும் விதமாக மூவருக்கும் நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களை சிறப்பாக வழிநடத்திய பள்ளி ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் பாராட்டியும் விழா நடைபெற்றது. விழாவில் அஷ்டலிங்க சிவாலய நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர் கவிதா, தமிழ் ஆசிரியர் ஜான் போஸ்கோ, ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள பைக் ஷோரூமில் பணம் திருட்டில் ஈடுபட்ட சென்னையை சேர்ந்த பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள முதலியார்பேட்டை பகுதியில் ஜாவா பைக் ஷோரூம் மற்றும் சர்வீஸ் சென்டர் செயல்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவில் ஷோரூமின் கதவை உடைத்து உள்ளே இருந்த 10,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர் திருடிச் சென்றார். இது தொடர்பாக முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் திருட்டில் ஈடுபட்டது சென்னை ஓட்டேரி பகுதியை சேர்ந்த பிரபல திருடன் தமிழ்ச்செல்வன் என்கிற நண்டு என தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் சென்னையில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அதில் அவர் கடந்த 6 மாத காலமாக கடலூரில் தங்கி புதுச்சேரி எல்லைப் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் குப்பையெழும் பணி செய்து வருவதும், பணி இல்லாத நேரத்தில் மது அருந்திவிட்டு சின்ன திருட்டில் ஈடுபட்டு வந்த அவர் ஒரு நாள் பைக் ஷோரூமில் திருடியதும் தெரிய வந்தது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட வாலிபரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மதுபான கடை அருகே சாக்கடையில் இருந்த 50 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றது. இந்த மதுபான கடைகளில் இரவு நேரங்களில் மதுவை வாங்கி பலரும் குடித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு மதுபான கடை அருகே 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் சாக்கடையில் இறந்து கிடந்துள்ளார். இதனை பார்த்த அருகில் உள்ளவர்கள் தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்து கிடந்தவர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என்றும், குடிபோதையில் இறந்தாரா அல்லது யாராவது தாக்கினார்களா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் 46 பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரத்தை வழங்கினார் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு இலவசமாக பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி மதகடியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 45,000 மதிப்புள்ள பால் கறவை இயந்திரங்களை உற்பத்தியாளர்களுக்கு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் மாவட்டத்தை சேர்ந்த 46 பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் PRN திருமுருகன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குனர் லதா மங்கேஷ்கர், கால்நடை பராமரிப்புத்துறை கூடுதல் இயக்குனர் முனைவர் கோபிநாத் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் நடைபெற்ற லாலாக்கா இட்லி கடை என்ற நாடகத்தை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவரும் பிரபல தொழிலதிபருமான GNS ராஜசேகரன் துவக்கி வைத்தார். காரைக்காலில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா கடந்த 21ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 1 மாத காலத்திற்கு அம்மையார் கலையரங்கில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக இன்று லாலாக்கா இட்லி கடை என்ற பெயரில் கலைமாமணி நந்தகுமாரின் இயக்கத்தில் நடைபெற்ற நாடகத்தை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவரும் பிரபல தொழிலதிபருமான GNS ராஜசேகரன் வாழ்த்துரை வழங்கி துவக்கி வைத்தார். அப்போது நாடகத்தில் பங்கு பெறும் அனைத்து கலைஞர்களையும் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கலைக்காவலர் காரை சுப்பையா உள்ளிட்ட ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு நாடக நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கள்ளத்தனமாக சாராய விற்பனை கண்டுகொள்ளாத கலால்துறை அதிகாரிகள். மதுபான கடை அருகே வாய்க்காலில் ஆண் சடலம், உடலை கைப்பற்றி கொலையா என போலீசார் விசாரணை. ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்து பாஜக இளைஞர் அணியினர் போராட்டம். இந்துக்கள் பற்றிய ராகுலின் கருத்துக்கு எதிர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.